இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு சில பேர் துணி துவைக்கிற வீடியோவை பார்த்துட்டு அன்னன்னைக்கு துணியை துவைச்சு போட்டா இந்த அளவுக்கு துணி சேராதுல்ல, மூட்டை மாதிரி ஒட்டுக்கா துணியை சேர்த்து வச்சுட்டு துவைச்சா இப்படிதான் சோம்பேறித்தனமா இல்லாம அப்பப்ப துணியை துவைச்சு போட்டுருங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்குன்னு நீங்களே பாருங்க. காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்புக்கிட்ட வந்தோம் அப்படின்னா சமைச்சு முடிச்சு ஜெய்குட்டியை ஸ்கூல் அனுப்புறதுக்கு மணி 7 மணி ஆயிடும். அதுவும் வீடியோ இல்லாம நம்ம சமைச்சு முடிச்சோம்னா டக்குன்னு சமைச்சிடலாம். வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும். இது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்புக்கிட்ட பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் காட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முதல் நாளே பறிச்சிருந்தோம் கீரை. என்ன கீரைன்னு பாத்தீங்கன்னா தொய்யக்கீரை, தண்டு கீரை, சிறுகீரைன்னு இந்த 3 கீரையும் கலந்து பருப்புல போட்டு கடையில் செஞ்சிருந்தேன். அதெல்லாம் செஞ்சு ஜெய்குட்டியை சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அடுத்த உடனே பாத்தீங்கன்னா குட்டிமாவை ரெடி பண்ணி விடணும். ஜெய்குட்டிக்கு மணி 7:15 வேன் வரும், குட்டிமாவுக்கு மணி 8:20 வரும். இடப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்கறது, வாசல் கூட்டுறது, வீடு கூட்டுறதுன்னு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு குட்டிமா ஸ்கூல் அனுப்பின அடுத்த செகண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு ஆர்டர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ரெடி பண்றதுன்னு அந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் சிறு தொழில் மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, அடுத்தடுத்த வேலைன்னு ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் தீந்துருச்சு. ஹேர் ஆயிலாம் ரெடி பண்ணி முடிச்ச உடனே கொரியர் எல்லாம் கையில எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டோம். ஹேர் ஆயில் ஷாம்பு எல்லாம் பேக் பண்ணவே மணி பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டிமா ஜெய்குட்டி எல்லாம் 4-5 மணிக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு செய்யணும். அப்புறம் எங்கங்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் கரெக்டா டைம் பார்த்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு.